உடம்பில் மூலாதாரத்தில் தனஞ்சயன் என்னும் 10வது வாயு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை யோகிகள் குண்டலினி சக்தி என்பர். தாயின் கருவறையிலிருந்து முழு உருவமாய் வெளிவரும்போது தனஞ்சயன் என்னும் இக்காற்றின் செயலினால்தான் பிண்டம் பிறக்கின்றது. பிறகு மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது. உடம்பை விட்டு உயிர் போன பிறகு 3 நாட்கள் உடம்பிலேயே இருந்து இவ்வுடம்பை அழுக செய்து கபாலத்தை பிளந்து வெளியேறும். யோக பயிற்சியின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை சீராக ஒழுங்குடன் ஓட்டி மூலாதாரத்தில் இருக்கும் தனஞ்சயனை எழுப்பி முதுகு தண்டுவடத்தின் வழியாக பின்புறமாக மேலேற்றி கபால உச்சியில் இருக்கும் சகசிராதலத்தில் கொண்டு சேர்த்தால் ஸ்தூல உடல் ஒளி உடலாக மாறும். பிறகு என்றும் 16 மார்க்கண்டேயனை போல பிறப்பு இறப்பு இல்லாமல் பிறவியில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். யோக பயிற்சியை ஒழுக்கத்துடனும் கருணையுடனும் சரணாகதி நிலையில் விடாமுயற்சியுடனும் செய்ய வேண்டும். மேலும் தந்தையாகிய சிவனும் தாயாகிய சக்தியும் நம் உடலுக்குள் ஓசையும் ஒளியுமாக கலந்திருப்பது சத்தியமே.